இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு சைடு பார்ட்டிஷன் அலுமினியம் பார்ட்டிஷன் பண்ணியிருக்காங்க. இது 10 அடியில் இருக்குது. இது வந்து 10 அடியில் வந்து இந்த எம்எஸ் ரூஃப் போட்டிருக்காங்க. ரூஃப் முட்டுறதில் 10 லெவலில் 10 அடியில் இது இருக்குது. இது வந்து பார்ட்டிஷன் போட்டிருக்காங்க. இது அலுமினியம் ப்ளஸ் யூஸிங் நோ ஓப்பன் போர்டு. இது டோர் இருக்குது. அதுக்கப்புறம் எம்எஸ் ஷெட் ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12 அடி ஸ்லோப் வச்சு அது இறக்கி ஒரு 11 அடியில் பண்ணியிருக்காங்க. இது 11 அடி இருக்கும். இது அப்ராக்சிமேட்டாக 12 அழகழகாக கரெக்டாக இந்த லெவல் வந்து 10 அடி. ஸோ இந்த லெவலில் இந்த அலுமினியம் பார்ட்டிஷன் லெவல் வந்து 10 அடி. ஸோ இது பிளான் பண்ணி தான் நான் இந்த ஃபால் சீலிங் எடுத்துகிட்டு வரோம். ஃபால் சீலிங் 2x2 கிரிட்டு. ஸோ இதை ட்ராவல் பண்ணி இந்த மாதிரி உங்களுக்கு வந்து இதில் வந்து ட்ராவல் ஆகும். அந்த வால் ஆங்கிள் இதில் ட்ராவல் ஆகி இதில் நாங்கள் எடுத்துகிட்டு வரோம். அதுக்கப்புறம் சைமல்டேனியஸாக வந்து இதில் வால் வருது, வால் போஸ்டர் வருது. அது வந்து பார்த்திங்கன்னா கிளைண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிஓபி போர்டில் கேட்டது. அந்த பிஓபியில் வந்து வால் சர்ஃபேஸ் பண்ணுறோம். ஒன் சைடு சிங்கிள் பார்ட்டிஷன் வால் வித்தவுட் யூஸிங் எனி ஹனிகோம் எனி நத்திங் இதில் இருக்குது. வெறும் போர்டு ப்ளஸ் வந்து யூஸிங் அந்த சேனலில் யூஸ் பண்ணி போர்டு போட்டோம். ஸோ இது கார்னர் சர்ஃபேஸு. இந்த இடம் எப்படி இருக்குது, அந்த ஒர்க்கு வந்து எப்படி இருக்குது, நாளைக்கு ஒர்க்கு டியூரிங் ஒர்க் நான் உங்களுக்கு ஒரு வீடியோ எடுத்து போடுறேன். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அப்புறம் ஃபைனல் ஸ்டேஜில் வந்து இந்த வீடியோ இந்த இது அவுட்புட் எப்படி வந்திருக்கு அப்படின்றது உங்களுக்கு போடுறேன். இது வந்து மெட்டீரியல்லாம் அவைலபிளாக ஆகிடுச்சு. மெட்டீரியல் வந்து ரீச் ஆகிருக்கு சைட்டுக்கு. இது வந்து 4 ஃபீட் வால் ஆங்கிள் சொல்லுவாங்க. 4 ஃபீட் வால் 4 ஃபீட் இது. இது வந்து உங்களுக்கு இன்டர்செக்ஷன் இது. ஆக்சுவலாக இதுக்கு மேலே தான் வந்து கிரிட்டு நிற்கும். 2 கிரிட்டு. இது 4 ஃபீட்டு, இது 2 ஃபீட்டு. அதுக்கப்புறம் வந்து அது 12 ஃபீட்டில் இருக்குது. அதிலே வால் ஆங்கிள் இருக்குது. இது அந்த மாதிரி வந்து இந்த வால் சர்ஃபேஸ்க்கு வால் பண்ணுறோம், வால் பார்ட்டிஷன் சிங்கிள் சைட் பார்ட்டிஷன் பண்ணுறதுக்கு இது வந்து ஜிஇ கம்பெனிஸ் இதெல்லாம் வந்துருக்கு. இது வந்து போர்டு வந்து ஜிப்ராக்கு சேம் கோர்கெண்ட் வந்து யூஸ் பண்ணுறோம். இது பார்த்திங்க அப்படின்னா தெரியும். ஸோ இந்த போர்டு வந்து நல்ல இந்த சர்ஃபேஸ் நல்லா ஈவனாக இருக்கும், ப்ளஸ் வந்து டியூரபிள் நல்லா இருக்குன்றது இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறோம். ஸோ இது அவுட்புட் எப்படி இருக்குன்றது உங்களுக்கு வந்து நாளைக்கு ஒரு வீடியோ எடுத்து போடுறேன். இது பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நிறைய சப்ஸ்கிரைபர் வந்தால் தான் நிறைய வீடியோஸ் போடணுன்ற இன்ட்ரெஸ்ட் எங்களுக்கு வரும். ஸோ அதை பேஸ் பண்ணி நிறைய வீடியோ போடுறோம். நிறைய வீடியோ போடும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு நல்ல நல்ல கண்டென்ட் கிடைக்கும். நிறைய புது புது க்ரியேட்டிவான ஐடியாஸ் வரும். ஸோ புது புது சேலஞ்சிங் டாஸ்க் எடுத்து நாங்கள் அதை நோக்கி போய்கிட்டுருக்கோம். ஸோ அதுக்கு வந்து நீங்களும் சப்போர்ட் பண்ணிங்க அப்படின்னா புது புது சேலஞ்சிங் டாஸ்க் வந்து இன்டீரியரில் என்னென்னலாம் இருக்குது, அது எப்படி வந்து அதுக்கு கஸ்டமருக்கு வந்து எப்படி சொல்யூஷன் கொடுக்கலாம் அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம வந்து பண்ணலாம் ஃபர்தராக. ஸோ அதுக்கு வந்து உங்களோட சப்போர்ட்டும் உங்களோட லைக்கும் உங்களோட சப்ஸ்கிரைபும் எங்களுக்கு தேவை. ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாத்திரம் கிடையாது. ஸோ இதுதான் எக்ஸ்டீரியர் லுக்கு. ஃபர்தராக உங்களுக்கு எடுத்து போகிறேன். ஸோ இது எக்ஸ்டீரியர் லுக்கு. இது ஒரு டோர் இருக்குது. இந்த டோரில் தான் இந்த இடத்துல தான் பண்ண போகிறோம். Okay, thank you for watching. Please subscribe and like us on YouTube. Thank you.